கார்த்திகை தீபத் திருநாள். கார்த்திகை தீபத் திருநாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழர்கள் இதை கொண்டாடியதாக கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் கூறுகின்றன. திருவண்ணாமலை என்று நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் அப்படின்னு 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு சொல்லுது. கார்த்திகை தீபம் எதுக்காண்டி கொண்டாடுறோம் அப்படின்னு நிறைய கதைகள் இருக்கு. அதுல கதை, பிரம்மாவும் திருமாலும் அவங்களுக்குள்ள யாரு பெரியவங்க அப்படின்னு சண்டை போடுறப்ப சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் 2 பேரும் யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு கடைசியில சொல்ல, சிவபெருமானோட அடியையும் முடியையும் யாராலையும் பார்க்கவே முடியல. அப்ப சிவபெருமான் அவங்க 2 பேருக்கும் ஜோதி வடிவுல காட்சி கொடுக்கிறாரு. நிகழ்வு நடந்த அன்னைக்குதான் கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு கதை என்ன அப்படின்னா, கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சிவாலயத்துல தீபம் ரொம்ப நேரமா எரிஞ்சு அதோட திரி கருகிற நிலையில இருக்கிறப்ப அது அணைய முற்பட்டுச்சு. அப்ப அந்த வழியா வந்த எலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த திரிய இழுக்கிறதுக்காண்டி முயல்றப்ப அந்த திரி பிரகாசமா இன்னும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, அடுத்த பிறவியில மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்து சிவபக்தனா ஆவாய் அப்படின்னு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. அடுத்த பிறவியில மகாபலி சக்கரவர்த்தி அவரோட முற்பிறவி தீப திருவிழாவை கொண்டாடி வந்தாரு. அவர் இறக்கும் தருவாயில சிவபெருமானிடம் இந்த திருவிழாவை எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு வேணுனால சிவபெருமானின் அருளால இப்ப வரைக்கும் நம்ம கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடிட்டு வர்றோம். தீப தரிசனம் பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம். துணை சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீபத்தில் நாம் விளக்கேற்றி அண்ணாமலையாரின் அருளை பெற வேண்டுவோம்.